மீடியாவுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஃபார் ஷோயிங் ஸோ மச் ஆஃப் லவ் அண்ட் ஆரியனை இவ்வளோ தூரம் கொண்டு வந்து சக்ஸஸ் பண்ணதுக்கு. And Praveen sir, thank you so much. I think you put the best out of me in the movie. Anita, it's a very different role that idukku munadi pannadilla nanu, so I am really grateful for this. And Vishnu sir, thank you so much sir. I had the best time shooting with you, and Aryan is very special to me, so thank you for that. And thank you all. Thank you so much. அனைவருக்கும் வணக்கம். ரெண்டு வாரம் முன்னாடி நாங்கள் சேர்ந்துருந்தோம். சினிமா படம் ரிலீஸ் ஆகி ஒரு 4-5 டேஸ்லேயே மறுபடியும் வி வுட் மீட்னு நான் எதிர்பார்க்கல. நிஜம் சொல்லணும்னா ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு, ஹோப்பு கூட இருந்துச்சு, அண்ட் ஓரளவுக்கு கான்ஃபிடென்ஸும் இருந்துச்சு. இன்னைக்கு ஐ எம் ஜஸ்ட் ஃபில்ட் வித் கிராட்டிடியூட். இன்னைக்கு நாங்கள் நிறைய தேங்க்யூ சொல்ல போகிறோம். ஸோ ப்ளீஸ் பி ப்ரிப்பேர்ட். ஆடியன்ஸ்க்கு ஒரு பெரிய தேங்க்யூ, மிக்க நன்றி. இந்த படம் சப்போர்ட் பண்ணி நீங்கள் மறுபடியும் ப்ரூவ் பண்ணிட்டீங்க தட் content wins and you can always create content that makes an impact. We are just so grateful. All departments appreciate பண்ணிட்டிருக்கீங்க. That is a huge confidence booster to us. We are eternally grateful. இவ்வளோ சப்போர்ட் கொடுத்ததுக்கு. I'm very grateful for the universe. நாங்கள் இந்த படம் 2022 ஸ்டார்ட் பண்ணோம். அங்கேருந்து எங்கே வரைக்கும் the movie has gone through many changes. Script wise, நிறைய additions, modifications, scenes kuda we chopped off just to retain it. Thanks to the 3-year wait, iniki the cinema that we have made is amazing. It's far better. I think that 3-year wait we were a little impatient. I got a little impatient. Maybe Vishnu was very patient. And I think this 3-year wait has only made our product a lot better. Media vangalku the largest thank you. I think you are the spine of our industry. I feel like thank you for everything that you do for us, day in and day out. Verum in the film illa, for the entire industry, every film, that every Friday, the work you do, for your support, unga encouragement ku, unga appreciation ku. Thank you so much for your wonderful words about Aryan. Last thank you your team ku. Praveen is congratulations on a smashing first film. You're a seasoned filmmaker, so idukaprom many more eyes on you. Good luck with the future. Good luck with the better, greater filmmaking. Vishnu, thank you as always. Eternally, forever grateful to Aryan and for Diana and to my entire team. Thank you so much. Ellarum vandadukku romba nandri. See you again in the theaters this weekend and many more weekends. சார் திருப்பி பார்க்குறீங்கன்னா சொல்லுங்க, போட்டுடலாம். என்ன கண்டிப்பா சார், நீங்க எப்போ நான் பார்க்கலாம். நீங்க சொல்லுங்க எப்போ பார்க்குறீங்க. இல்ல பார்க்கலாம், தாராளமா எப்போ வேணா சொல்லுங்க, பார்த்துடலாம். இல்ல நீங்க ஃபர்ஸ்டே அந்த கிளைமாக்ஸ் வச்சிருக்கலாம்ல, ஒருவேளை நீங்க வந்து டைரக்ஷன்ல வந்து தலையிட்டனால ப்ரொடியூசரா இருந்து உள்ள வந்தனால அந்த கிளைமாக்ஸ் மாத்தி இருந்தீங்களா? அது இல்ல சார், இல்ல சொல்லிடுறேன். என்னன்னா இப்போ சான் நான் சொல்ல வேண்டியதா இருக்கும். சான் தான் வந்து ஒரு ராட்சசன் பண்ண ஒரு எடிட்டர். ஸோ ராட்சசனோட ப்ராசஸ்ல நான் ரொம்ப டீட்டெயிலாக உட்காரல. ஏன்னா அது வந்து எடிட்டரும் டைரக்டரும் அந்த படத்தோட ப்ரொடியூசர் தான் உட்கார்ந்தாங்க. இந்த ப்ராசஸில் நாங்கள் எல்லாரும் ஒன்றா உட்காரும்போது எங்களோட டிஸ்கஷன் என்ன, ரொம்ப நியாயப்படுத்தினா கரெக்டாக இருக்குமோன்னு தெரில அப்படின்ட்டு. அப்போ சான் வந்து இல்லை சார், இப்போ ராட்சசன் படத்துலேயே நம்ம ஏன் சைக்கோவாக மாறினாங்கிறது அவ்வளோ டீட்டெயிலிங் காமிச்சிருப்போம். ஆக்சுவலாக நீங்கள் பார்த்ததோட இன்னும் 10 நிமிஷம் ஃபுட்டேஜ் எங்ககிட்ட இருக்குது ராட்சசன்லேயே. அதுக்கப்புறம் நாங்கள் டிசைட் பண்ணி ரொம்ப நியாயப்படுத்திட்டா அவன் பண்ணது ரைட் ஆகிடும், அதனால அது வேணாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் டிசைட் பண்ணி அந்த 10 மினிட்ஸ் வந்து குறைக்கிறதுக்கு நான் ராம் கிட்ட 3 மாதம் பேசியிருக்கேன் ஃபோனில். இப்போ அந்த டிசிஷன் ரைட்டாக தானே போச்சு.
3 months எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. நான் வெளியூர்லலாம் இருக்கும்போது டெய்லி அவர் ஃபோன் அடிப்பேன். ராம் அந்த இடத்துல அந்த 10 நிமிஷம் மட்டும் பார்த்துக்கோங்க, 10 நிமிஷம் மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா அது 10 நிமிஷம் நம்ம வச்சுட்டோம்னா ஆடியன்ஸ்க்கு மைண்ட் வேறே ஆகிடும். அது கரெக்டாக இருக்குமான்னு எனக்கு தெரில. ஏன்னா அங்கே சைக்கோ பண்ணுறது ராங் அப்படின்னு நமக்கு தெரியுது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த கேரக்டர் சொல்கிற வர விஷயம் வந்து ரொம்ப ரைட்டாக இருந்தது. நியாயமாக பார்த்தா இப்போ நீங்கள் எல்லோரும் உட்காந்துருக்கீங்க, நீங்களும் தேங்க்லெஸ் ஜாப்ல தான் இருக்கீங்க. அதை அப்ரிஷியேட் பண்ணுறாங்களா யாராவது? எனக்கு தெரிஞ்சு இல்லை. அவ்வளோதான் நான் சொல்ல வந்த ஆசையே எனக்கு இல்லை. ஸோ அதை தான் வந்து நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா நிறைய தேங்க்லெஸ் ஜாப் இந்த சொசைட்டியில் இருக்குது. அந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ அப்போது அந்த கேரக்டர் சொல்கிற விஷயம் வந்து ரைட்டாக தானே இருக்குது. அப்போது இது நியாயப்படுத்தலாமா நியாயப்படுத்த வேணாமாங்கிற ஒரு டிஸ்கஷன் தான் எங்களுக்குள்ளே போச்சு. அப்போது இல்லை இதை ஓரளவுக்கு நியாயப்படுத்தினா தான் இது கரெக்டாக இருக்கும், இல்லை அப்படின்னா இது ராங் ஆகிடுமோ அப்படின்னு ஒரு பயம்தான் அது. நாங்கள் படம் போட்டு காமிக்காமலாம் இல்லை, நாங்கள் நிறைய பேருக்கு படம் போட்டு காமிச்சேன். யாருமே அந்த விஷயத்தை பற்றி என்கிட்ட சொல்ல. அது வந்து ரிலீஸ்க்கு அப்புறமா தான் அது வந்து வெளிப்படையாக வந்தது. ஸோ இதுதான் எங்களோட தாட். அண்ட் இப்போது நான் எப்போவுமே சொல்லுவேன், சினிமா கலெக்டிவ் டிசிஷன். இப்போ நீங்கள் சொன்னீங்க நான் தலையிட்டேன் அதனால மாறிச்சோ, அப்போ ராட்சசங்க தான் நான் பேசினேன் 10 நிமிஷம். இப்போ சில விஷயங்கள் ரைட்டாக போகும், சில விஷயங்கள் ராங்காக போகும். அது நம்ம கையில் இல்லை. இது ஒரு கலெக்டிவ் டிசிஷன் தான். பட் அது உடனே புரிஞ்சுக்கிட்டு அது ஏன்னா எங்ககிட்ட ஆல்ரெடி இருந்தது. எங்களுக்கு இப்போ நாங்கள் மாற்றுறது ஒன்றுமே கிடையாது. 5 நிமிஷம் விஷயத்தில் நாங்கள் ஒரு 2-2.5 நிமிஷம் குறைச்சிருக்கோம். எவ்வளோ மினிட்ஸ் எக்ஸாக்ட்லி? சாரி 3 மினிட்ஸ் 3 to 4 மினிட்ஸ் நாங்கள் குறைச்சிருக்கோம். ஸோ அதோட இம்பேக்ட் உங்களுக்கு வேறையாக இருக்கும். ஆனால் இப்போவும் நான் என்ன சொல்லணும்னா நாங்கள் எல்லாரும் என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்டோமோ அது இருக்குது. தேங்க்லெஸ் ஜாப் சிலது இருக்குது நம்ம சொசைட்டியில் அப்படிங்கிறது நாங்கள் சொல்கிறோம், இப்போவும் சொல்கிறோம். அதை நாங்கள் மாற்றலை. அது யார் சொல்கிறாங்க எப்படி சொல்கிறாங்கன்னு அந்த விதத்தை மட்டும் தான் மாற்றிருக்கோம். ஸோ இதுதான் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அது மாதிரி இந்த ராங்காயிடுமோன்னு சொன்னீங்க. ஆனால் இந்த மாதிரி டைரக்டரோட இதுக்குள்ளார நீங்கள் ஒரு ப்ரொடியூசராக தலையிட்டீங்களா, ஹீரோவாக தலையிட்டீங்களா? அதான் சார் நான் சொன்னேன் சார், தலையிடுறதுங்கிறது நீங்கள் அது அப்படி பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போது தலையிடலை அப்படின்னா நிறைய சினிமா நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, எல்லா சினிமா ஹிட்டாகுதான் நான் தலையிடாது. உங்களுக்கு அப்படி கிடையாது. நான் வந்து சினிமாவை வந்து பொறுப்பு எடுத்துக்கணும்னு நினைப்பேன் ஒரு ஹீரோவாக. அது ஏன் ப்ரொடக்ஷன் மட்டும் இல்லை, நான் எங்கே பண்ணுறேனோ அங்கே நான் வந்து என்னோட பொறுப்பும் சேர்த்து இதில் இருக்குங்கிறத நான் நம்புவேன். ஏன்னா தேட்டரில் வந்து ஆடியன்ஸ் வரும்போது வெறும் டைரக்டருக்காக வரல, ஹீரோவை தான் ஃபஸ்ட் திட்டுறாங்க, முகத்தை பார்த்து திட்டுறாங்க. இது கூட எனக்கு தெரியலையா, கரெக்டாக செலக்ட் பண்ண தெரியல, ஃபஸ்ட்டு ஹீரோ தான் திட்டு வாங்குறாங்க. இப்போ ஹீரோ ஃபஸ்ட்டு திட்டு வாங்குறாங்கன்னா என் பொறுப்பு இருக்குல்ல. அப்போ என் பொறுப்பாக வந்து நான் உள்ளே போகிறேன். இன்னொன்று, இது எந்த ப்ரொடியூசராக இருந்தாலும் சரி, எந்த டைரக்டராக இருந்தாலும் சரி, நான் வந்து போய் கண்டிப்பாக பேசுவேன் சார். என்னோட கருத்தை நான் கண்டிப்பாக பேசுவேன். அதனால தான் சார் என்னோட மேக்ஸிமம் படம் இப்போவும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா நான் பேசாமல் இருந்தேன்னா அது ஒரு டைரக்ஷன் மாறிடும். நான் சொல்கிற படத்தோட அந்த அவுட்புட் மாறும். நான் நிறைய இடங்களில் பேசுறதுனால என்னோட அவுட்புட் கொஞ்சம் பெட்டராக வருது சார். அண்ட் அதனால தான் நான் பெரிய ஆளுங்களோட நான் பெரிய ஆளுங்கன்னா சொல்கிற பெரிய நேம்ஸோட சம்டைம்ஸ் என்னால் ஒர்க் பண்ண முடியல. காரணம் என்ன, அவங்க கேட்டுப்பாங்களான்னு எனக்கே பயம். பட் நம்ம புதுசாக போய் சேரும்போது அது ஒரு கிவ் அண்ட் டேக் தான் சார் சினிமா. எல்லாரோட ஒர்க் கரெக்டாக பார்த்துட்டோம்னா கண்டிப்பாக அவுட்புட் நல்லா இருக்கும் சார். அதில் கருத்து வேறுபாடு இருக்கும் சார். இன்னொன்று, பொலிட்டிக்கல் என்ன ரைட், மாரலி என்ன ரைட்டுன்னு ஒரு 10 பேருக்கு என்ன நினைக்கிறோமோ அதுலேருந்து வெளியே போகும்போது ஒரு படம் வந்து அங்கே வெளியே போகும்போது உண்மையாகவே தெரியும் எங்களுக்கு பொலிட்டிக்கல் என்ன ரைட், மாரலி என்ன ரைட்டுன்றாங்கிறது. ஒரு 10 பேர் ரூமில் உட்காந்து அதை டிசைட் பண்ண முடியல சார். அது சம்டைம்ஸ் சேலஞ்சிங்காக இருக்கும். சில சமயத்தில் சில படத்தை பார்க்குறப்ப நாங்களே தலையிடணும் போல தோணும். ஏன்னா நல்லா வந்திருக்குமே இப்படி மாற்றிருந்தா அப்படின்னு தோணும். அதுக்கிட்ட இந்த உண்மை தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அப்புறம் இன்னும் இந்த உண்மையும் சொல்லிடுங்க, சிரத்தா ஸ்ரீநாத் மாதிரி ஒரு ஹீரோயின் படத்தில் இருக்கிறப்போ அவங்க கூட கனவுல கூட ஒரு டேட் கூட போடாமல் இப்படி உங்களால் இந்த மாதிரி இன்னொரு மானசம் மாதிரி இந்த ஹீரோ. சார் இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு, இதுக்கு பதில் சொல்கிறேன். இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா படத்தில் நாங்கள் ஒரு விஷயம் வச்சுருந்தோம். ஆனால் ஸ்க்ரீன் பிளேயோட ஸ்பீடில் அதை வச்சா கரெக்டாக இருக்காது. அந்த டிசிஷன் கரெக்டாக தானே வந்திருக்கு. அதுவும் டிசைட் பண்ணி தான் எடுத்திருக்கோம். அதை நான் இப்போ யோசிச்சு பாருங்க, செகண்ட் ஹாஃப்ல நான் ஒரு டூயட் சாங் வச்சிருந்தேன்னா, இல்லை ஒரு லவ் சாங் வச்சிருந்தா உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் நாங்கள் இருக்குது, அதெல்லாம் இருக்குது சினிமாக்காக. சார் இல்லை அது படத்தோட பேசிங்கில் உங்களுக்கு இன்னும் ஸ்டாப் ஆகிருக்கும். ஸோ அது இருந்தது. பட் அதனால தான் அது வந்து சிங்கிளாக ரிலீஸ் பண்ணியிருக்கோம் சார். பார்த்தீங்கன்னா யூடியூப்ல இருக்கும் ஐ எம் த கைன்னு ஒரு சாங். ஸோ அது வந்து அதோட ஒரு எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தான் சார். அது செல்வராகவன் சார் சார் ரொம்ப நாள் உங்கள் படைப்புக்காக வெயிட்டிங். காதல் வந்து எல்லாமே ஏங்கி போயிருக்கோம். அப்படி இருக்கும் உங்களுடைய காதல் கொண்டு சரி 7Gயும் சரி. ஏன் அந்த மாதிரி திரும்ப இறங்க மாட்டீங்க? 7G செகண்ட் பார்ட் வருமா அப்படின்ற ஏக்கம்லாம் நிறைய இருக்கு. போயிட்டு இருக்குமா, ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. வந்து 7Gல என்ன பார்ட் 2 பண்ணிட முடியும், அது உங்களுக்கு ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். எல்லாம் இருக்கும். அதனால தான் ஒத்துக்கிட்டேன், சரி அதில் பண்ணலாம் அப்படின்ட்டு.
ஸோ 70% முடிஞ்சிருச்சு, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. கூடிய சீக்கிரம் பார்ப்பீங்க. புதுப்பேட்டையும் நாங்கள் வெயிட்டிங் தான் சார். அதே போல் ஏன்னா இப்போ நடிகராக நீங்கள் எல்லா பேன் இண்டியாவாக ஆகிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் எல்லாரும் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால தான் உங்கள் டைரக்ஷன் எப்போ புதுப்பேட்டை இதெல்லாம் அது டெஃபினட்டாக கூடிய சீக்கிரம் பண்ணுவேன். விஷ்ணு விஷால் சாருக்கு ஒரு கேள்வி. டெஃபினட்டாக இப்போ கார்த்திக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன், சீக்கிரமாக பண்ணலாம், டெஃபினட்டாக பண்ணலாம். விஷ்ணு விஷால் சாருக்கு ஒரு கேள்வி. சார் இங்கே சார், இங்கே சார், பெரும்பாலும் இப்போ தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான ப்ரொடியூசர்ஸே வந்து தத்தளிக்கிறாங்க. ரொம்ப தி ஸ்ட்ரகிள் டு கிவ் அப் ப்ராஃபிட்டபிள் சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் ஒரு படத்தில். பட் யூ சே தட் 3 படமும் நீங்கள் வந்து கண்டினியூஸாக வந்து யூ கிவன் அ ப்ராஃபிட். வாட் யூ அட்வைஸ் த producers, either the new producers or else the experienced producers, where do they fail? சார் அட்வைஸ் கொடுக்குற அளவுக்குலாம் இன்னும் வரல. Let it be as a suggestion. நான் சஜஷன் வந்து நான் ப்ரொடியூசருக்கு சொல்ல மாட்டேன், இங்கே இருக்கிற ஹீரோஸ்க்கு ஆக்டர்ஸ்க்கு அவங்களுக்கு தான் சொல்லுவேன். கொஞ்சம் சம்பளம் கம்மியாக வாங்கணும் சார், அப்போ தான் வந்து மேக்கிங்க்கு செலவு பண்ண முடியும். அவ்வளோதான் சார் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். சார், அமீர் கான் சொன்ன சான்சஸ் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குமா, எப்படி இருந்திருக்கும்? அவர் பண்ணது ஒரு 90% அப்ளை பண்ணியிருக்கோம் சார். ஸோ அதுதான் கிளைமாக்ஸா? என்ன பிரவீன், யூ வாண்ட் டு சே தட்? இந்த கிளைமேக்ஸ் செக்மெண்ட் ஒரு டிஸ்அக்ரிமெண்ட் இருந்தது. அமீர் சார் ஆல்சோ ஃபெல்ட் அந்த கேரக்டர் வந்து இந்த மாதிரி பண்ணலன்னா கண்டிப்பாக ஹி ஹேஸ் டு பி நெகட்டிவ். ஸோ அதுதான் மெயின் கரெக்டாக டிஸ்அக்ரிமெண்ட் இருந்தது. அதனால தான் அவர் ஆக்சுவலாக ஹி டிடன்ட் கம் ஆன் போர்ட். ஏன்னா அவர் திருப்பி படம் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது ஹீரோ லைக் ஹிம் பிளேயிங் எ கேரக்டர், அது சீமிங்லி எவ்வளோ நல்லா இருந்தால் கூட இட்ஸ் ஆக்சுவலி ஒரு நெகட்டிவ் கேரக்டர். அது அப்படியே தான் ப்ரொஜெக்ட் பண்ண ஒரு ஆர்குமெண்ட் தான் இருந்தது. நம்ம வந்து அந்த தாட் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கிறதுனால வி தாட் லைக் வி ஷுட் ஸ்டிக் அந்த அதே தாட் ப்ராசஸ் புஷ் பண்ண அதுதான். ஸோ லைக் விஷ்ணு சொன்ன மாதிரி அவர் சொன்ன சேஞ்சஸ் இனிஷியல் ஸ்கிரிப்டில் அந்த விஷயங்கள்லாம் ஆல்ரெடி நம்ம ஒரு 90% ஆல்ரெடி இருக்குது அதில். விஷ்ணு சார் செல்வா சார், விஷ்ணு சார் நீங்க அனிதா திருப்பி வந்தா 2 அனிதா திருப்பி வந்தா எப்படி இருக்கும்? அதுதான் 72 அவங்க செத்து போயிட்டாங்களே, விட்டுருங்க. அந்த மாதிரி ஒரு நீங்க அதை பண்ணலையா? இருந்தா எப்படி இருக்குன்னு ஒரு சீன் பண்ணீங்களா பண்ணலையா? டெஃபினட்டாக நீங்கள் படம் பார்த்தீங்கன்னு இல்ல சார், இங்கே கேட்டீங்க பண்ணலைன்னு சொல்லுங்க, இல்ல பண்ணலைன்னு சொல்லிருங்க. பண்ணியிருக்கேன். ரைட். விஷ்ணு சார், நீங்க நிறைய போலீஸ் ஸ்டோரி நடிச்சாலும் நீங்க வந்து ரியல் ஹீரோ கிடையாது. நீங்க வந்து ரியல் ஹீரோ தான். ரியல் ஹீரோ வந்து உங்க அப்பா ரமேஷ் குரபாலா சார் தான். ஐபிஎஸ் நிறைய பார்த்துருக்காரு. அவர் இந்த மாதிரி போலீஸ் கதைகள், ராட்சச மாதிரி கதைகள், இந்த மாதிரி கதைகள் பார்க்கும்போது என்ன சொல்லுறாரு, இந்த சினிமா போலீஸ் இது மாதிரிலாம் பற்றி அவரோட ஒப்பீனியன் என்ன, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் என்ன சொல்றாங்க? சார் அப்பா ஜென்ரலாகவே ஒரு மூவி பஃப் தான் சார், எல்லா படங்களும் பார்ப்பாரு. எஸ்பெஷலி பையன் படம்னா ரொம்ப ரசிச்சியே பார்க்குறாரு. அண்ட் அவர் வந்து ஒவ்வொரு வாட்டி அந்த போலீஸ் கேரக்டர்ஸ் பண்ணும்போது ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவார். ஏன்னா இப்போ நான் வந்து இந்த படத்துக்கும் ஒரு போலீஸ் ஷோ போட்டேன், எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க இந்த படத்தை. அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து படம் பார்த்தாங்க. அவங்களுக்கு என்னென்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தால் நாங்கள் என்ன பண்ணுவோன்னு அவங்களுக்குள்ளே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் அவங்க சொன்னது என்னென்னா ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஒவ்வொரு வீடியோவுக்கும். ஸோ நீங்கள் எடுத்த அப்ரோச் ரொம்ப ரைட்டாக இருக்குன்னு சொன்னாங்க. அண்ட் நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். ஒரு உண்மையான போலீஸ் ஆஃபீஸர் இதை சொல்லும்போது அது கரெக்டாக இருந்தது எனக்கு. அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி இந்த படத்தை பார்த்தாங்க. அண்ட் அப்பா வந்து இஸ் ஆல்வேஸ் சப்போர்ட்டிங் மீ. என் கரியரில் நான் டவுனாக இருக்கும்போது கூட அவர் தான் என்னை தட்டி திருப்பி இல்லை வா டோன்ட் ஃபைட் இட் அவுட் அப்படின்னு சொல்லுவார் எப்போவுமே. அண்ட் ஐ திங்க் வெரி லக்கி. அண்ட் நீங்கள் பார்த்த சினிமா ஹீரோஸ் ஸ்க்ரீனில் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக நான் வந்து நேர்லேயே நிறைய பார்த்துருக்குறேன். என்னைக்கு போலீஸுங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் ஆயிடுச்சு. நான் சின்ன வயசுலேருந்து இருக்கிற போலீஸ் வேறு, அந்த போலீஸை நான் நேரில் பார்த்துருக்கேன். ஸோ அது ஒரு பயங்கரமான ஒரு இன்னைக்கு அது ஒரு உண்மையான லைஃப்பில் அந்த மாதிரி ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்க முடியுமான்னு தெரியல. அந்த டைமில் இருக்கிறவங்களாம் எனக்கு சோஷியல் மீடியா வந்ததுனால ஏதாவது ஒரு சின்ன விஷயம் பண்ணாலும் தப்பு யார் மேலே இருக்குன்னு தெரியாமல் ஒரு ஆஃபீஸர் தான் தப்புன்னு சொல்லி ப்ளேம் பண்ணிடுறாங்க ஈஸியாக. அந்த காலத்தில் அப்படி கிடையாது. அண்ட் இட் வாஸ் வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், வெரி டைரக்ட், வெரி என்ன சொல்கிறது, ஒரு பயங்கர தைரியம் வந்தது அந்த காலத்தில் ஐ திங்க். அதெல்லாம் நான் நேரில் பார்த்துருக்கேன். ஸோ அப்படி தான் வளர்ந்துருக்கேன். ஸோ அதனால் ஒவ்வொரு கதாபாத்திரம் எடுத்து பண்ணும்போது போலீஸ் ஆஃபீஸர்ஸாக எனக்கு ரொம்ப புதுசாக இருக்கும். பட் இன்னமும் நான் பார்த்த அப்பா அப்படி ஒரு கதாபாத்திரம் நான் இன்னும் பண்ணல ஸ்க்ரீனில்.
அதை ஒரு நாள் நான் கண்டிப்பாக பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நான் பார்த்துருக்கேன். அதை ஒரு நாள் கண்டிப்பாக நான் ஸ்க்ரீனில் கொண்டு வரணும்னு ஆசைப்பட்றேன். சார் உங்களுக்கு ஒரு கேள்வி. பொதுவாக வந்து இந்த படத்தை பார்க்கும்போது வந்து உங்களை விட ஹீரோன்னாக்கா செல்வராகவன் தான் வந்து ஞாபகத்தில் வராரு. நீங்கள் வந்து ஒரு ஹீரோவாக இருந்து ப்ரொடியூசராக இருந்து இன்னொரு கேரக்டருக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு என்ன பெருந்தன்மை? செல்வராகவன் டைரக்ஷனில் அடுத்து நீங்கள் நடிக்க போகிறீங்களா? இல்லை சார், அது என்னன்னு தெரியல சார். எனக்கு வந்து அந்த கதை கேட்கும்போது ஒரு புது எலிமெண்ட் வரும்போது எனக்கு அது தப்பாக தெரில சார். அது ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல சார். எனக்கு அது உண்மையாக பதில் தெரியாது. பட் ஏதாவது புதுசாக இருக்கணும், இன்னொரு கேரக்டர் டாமினேட் பண்ணாலும் அது நல்லது தானே. படம் பிடிச்சா ஓகே. நம்ம ஒரு டெம்ப்ளேட் ஃபில்ம்ஸில் நான் வரக்கூடாதுங்கிறது நான் பிலீவ் பண்ணுறேன் சார். நீங்கள் எல்லாமே ஒரு விஷயம் எதிர்பார்ப்பீங்களா சார்? இந்த ஹீரோ மேலே தான் இது போவோம், ஹீரோ தான் இது பண்ணுவோம் சார். இப்போ ஒரு சார் ஒருத்தர் சொன்னார், இந்த மாதிரி அனிதா கிளைமேக்ஸில் வந்ததா பார்த்தேன்னு சொன்னாருங்க சார். அது வந்து ஏஐ வீடியோன்னு நான் நினைக்கிறேன் சார். நிறையா நெகட்டிவிட்டியான கிளைமேக்ஸும் கொஞ்சம் ட்ராஜடியான கிளைமேக்ஸ்லையும் இப்போ ஏஐயில் மாற்றிட்டு இருக்காங்க சார், ஆடியன்ஸோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக. ஆக்சுவலி அதை பார்த்தா எனக்கு பிடிக்கல சார். ஏன்னா இயக்குநர்களோட உணர்வுல வந்து ஏஐ மாத்திர மாதிரி இருக்கு சார். நீங்கள் அதை எப்படி என்னன்னு நினைக்கிறீங்க சார்? ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் கிளைமேக்ஸில் அனிதா வர மாதிரி காமிச்சிருக்காங்க சார். இப்போ பருத்தி வீரங்களில் பிரியாமணிக்கு எதுவும் ஆகாத மாதிரி காமிச்சிருக்காங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து இயக்குநர்களோட உணர்ச்சியை ரொம்ப பாதிக்கப்படுங்க சார். இப்போ அந்த படத்தை நேசிக்கிற ஆடியன்ஸும் ரொம்ப பாதிச்சிருக்காங்க. சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிற மாதிரி கிளைமேக்ஸ் ஏஐயில் போயிட்டு இருக்கு சார். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தப்பு, தவறான ஒரு இது. ஸோ அது இங்கே மட்டும் இல்லை, அங்கேயும் ஹாலிவுட்லேயும் நடக்குது. ரொம்ப தவறான இதுன்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு படத்தோட அப்படியே விட்டுறணும். என்ன கிளைமேக்ஸோ எதுவோ இப்போ ஒத்துக்கிட்டோமோ இல்லை, அதை அப்படியே விட்டுடணும். யாருக்கும் மாற்றக்கூடாது, யாருக்காகவும். தம்பிக்கு படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஸோ பிரதர் கூட சேர்ந்து பண்ணீங்களா இல்லை கேமியோ ரோல் மட்டும் உள்ள? இல்லை, அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் படத்துக்காக தான். இனிமேல் பிரதரோட சேர்ந்து பண்ண மாட்டேன். ஒரு ப்ரொடியூசராக தான் இருக்க போகிறேன். அவர் அடுத்த படத்தில் சோலோ லீட் தான். ஸோ நான் இல்லை, யாரும் இல்லை. அதெல்லாம் சார் ரொம்ப பாதிச்சிருக்கீங்க பார்த்துட்டு 7G பார்த்துட்டு. உங்க லைஃப்ல ஒரு அனிதா இருந்திருக்காங்களா? அப்படிதான் தோணுது நீங்க பேசுறத பார்த்து. இல்லை, ஆனால் இருக்காங்க.